ஈரான் இந்த 15 பரிந்துரைகளை ஏற்றால் போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா தயார். ட்ரம்ப் 3 வாரமாக ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்திய அமெரிக்கா இப்போது சற்று சமாதான மூடிற்கு வந்துள்ளது. அதன் விளைவாக கடந்த திங்கட்கிழமை 23 5 நாட்கள் போர் தாக்குதல் நிறுத்தி வைப்பை அறிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். நேற்று ஈரான் போர் அமைதிக்கான 15 பரிந்துரைகளை முன்மொழிந்துள்ளார். இதில் ஈரான் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதாவது: ஈரான் தற்போது தங்களிடம் உள்ள அணுசக்தி கட்டமைப்புகளை கலைக்க வேண்டும். அணு ஆயுதம் தயாரிப்பிற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்ய மாட்டோம் என்று ஈரான் வாக்கு கொடுக்க வேண்டும். ஈரானிய பிரதேசத்தில் யுரேனியம் செறிவூட்டல் நடைபெறக்கூடாது. ஈரான் தங்களிடம் உள்ள சுமார் 450 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை சர்வதேச அணுசக்தி முகமையிடம் விரைவில் ஒப்படைக்க ஒத்துக்கொள்ள வேண்டும். நடன்ஸ், இஸ்பஹான் மற்றும் ஃபோர்டோ அணுசக்தி நிலையங்கள் அகற்றப்பட வேண்டும். சர்வதேச அணுசக்தி முகமை மற்றும் ஐநா அணுசக்தி பார்வையாளர்கள் ஈரான் முழுவதும் சோதனையிட முழு அனுமதியையும் வெளிப்படைத்தன்மையும் தர வேண்டும். ஈரான் தங்களது பிராந்தியத்தில் பயங்கரவாதிகள் போன்றவர்களை கொண்டு செயல்படுத்துவதை நிறுத்த வேண்டும். அந்த பிராந்தியத்தில் இருக்கும் பயங்கரவாதிகளுக்கு நிதி, ஆயுதம் போன்றவற்றை வழங்குவதை ஈரான் நிறுத்த வேண்டும். ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும். அது சுதந்திரமான கடல்வழி பாதையாக செயல்பட வேண்டும். ஈரானின் ஏவுகணை திட்டத்தில் அதன் தயாரிப்பு எண்ணிக்கையையும் அது சென்று தாக்கும் தூரத்தையும் குறைக்க வேண்டும். எதிர்காலத்தில் ஈரான் ஏவுகணைகளை பயன்படுத்தினாலும் அது தற்காப்பிற்காக மட்டுமே இருக்க வேண்டும். ஈரான் மீதுள்ள முழு தடைகளும் நீக்கப்படும். புஷேர் அணு மின் நிலையத்தில் மின்சார உற்பத்தி உட்பட ஈரானின் குடிசார் அணுசக்தி திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு அமெரிக்கா உதவும். ஈரான் மேலே சென்றவற்றை மீறினால் மீண்டும் முழு தடை விதிக்கப்படும்.